ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல சோனி லைவ் ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்க ஃப்ரீடம் அட் மிட் நைட் வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் டிராமாவா ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல மொத்தமா 7 எபிசோட் இருக்கு. 40ல 50 நிமிஷம் வரைக்கும் போகுது. இந்த வெப் சீரிஸை நிக்கில் அத்வானி டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல சித்தாந்த் குப்தா, சிராக் ஓகரா மற்றும் பல நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த வெப் சீரிஸ் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த வெப் சீரிஸோட கதையை பத்தி பார்க்கலாம். இந்த வெப் சீரிஸே பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் அட் நைட் அப்படின்ற ஒரு நாவல் அடிப்படையாக வச்சு தான் எடுத்திருக்காங்க. இந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா 1946-47 காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதாவது இண்டிபெண்டன்ஸ் ஆக போற டைம்ன்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த டைம்ல நேரு, காந்தி, வல்லபாய் பட்டேல்லாம் சேர்ந்துட்டு இந்தியாவை பிரிக்க கூடாதுன்னு என்னெல்லாம் பண்றாங்க, அதை பிரிக்கணும்ன்றதுக்காக ஒரு அமைப்பு என்னெல்லாம் பண்றாங்க, கடைசியில பிரிச்சு எப்படி சுதந்திரம் கொடுத்தாங்க அப்படின்றது தான் இந்த வெப் சீரிஸோட மொத்த கதையை. இப்போ இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா தமிழ் டப்பிங் ரொம்ப சூப்பரா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட்டும் பாத்தீங்கன்னா இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்டோரி பிளாட் தான். ஆனா துல்லியமா தெரியுமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். கண்டிப்பா எல்லாருமே ஒன்ஸ் பார்த்து இந்த ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது வெப் சீரிஸ் நடிச்ச எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. குறிப்பா காந்தியா நடிச்சிருக்கவங்களா இருக்கட்டும், நேருவா நடிச்சிருக்கவங்களா இருக்கட்டும், இன்னும் பல பேர் எல்லாருமே அந்த கேரக்டர்ல சூப்பரா பண்ணிருக்காங்க. அதுக்கு உண்டான மேக்கப்போட தரமா பண்ணிருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங்கும் பாத்தீங்கன்னா எல்லா கேரக்டரும் ரொம்ப சூப்பரா எழுதி எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல வெப் சீரிஸ் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாத்துலயும் பட்டைய கிளப்பி இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளேஸும் ஸ்டார்டிங்ல எண்ட் வரைக்கும் ரொம்ப சூப்பரா எங்கேஜிங்கா எழுதி எடுத்திருக்காங்க. இது என்னதான் ரொம்ப ஸ்லோவா போனாலும் ஃபுல்லாவே டயலாக் ஓரியன்டா இருந்தாலும் வெப் சீரிஸ்ல பல ஹை மூமெண்ட்ஸ் வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கிறதுக்கு நல்லாவே இருக்கு. அதே மாதிரி பல சீன்ஸ் வந்து எட்ஜ் ஆஃப் தி சீட் உட்காந்து பார்க்குற மாதிரி சீன்ஸும் இருக்கு. கண்டிப்பா இந்த வெப் சீரிஸ் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.